யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பழக்கடை வியாபாரிகள் யாழ் மாநகர சபை முன்றலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பழக்கடைகளை அகற்றுவது தொடர்பான பிரேரணை யாழ் மாநகர சபை உறுப்பினர்களால் அனுமதிக்காக சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. குறித்த பிரேரணை அனுமதிக்கப்பட்டு இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்தது. இந்த நிலையில் பழக்கடை வியாபாரிகள் யாழ் மாநகர சபை முன்றலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். 2011ஆம் ஆண்டு யாழ் மத்திய பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் தெருவோரத்தில் வியாபாரம் தட்டுகள் போட்டு செய்த எங்களை யாழ் மாநகர சபையும் போலீசாரும் சேர்ந்து யாழ் நகரை சுத்தப்படுத்தணும் என்ற காரணத்துக்காக அகற்றி கொண்டு போய் கௌரவ நீதிமன்ற யாழ்ப்பாண கௌரவ நீதிமன்றத்தில் பாரப்படுத்தினவன் எங்களையும் எங்களுடைய பல வகையிலையும். ஆனால் நீதி கழித்து வருகின்ற எங்களை இந்த தர்சானந்த் என்பவர் ஒரு பிரேரணை கொண்டு வருகிறார். அவர் கொண்டு வர்ற பரவாயில்லை. யாழ் பஸ் நிலையத்தில் அனுமதியற்ற பழக்கடைகள் நீதிமன்றம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற கௌரவ நீதிமன்றத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடைகளை சட்டவிரோதமான கடைகளாம். அதை விட மாதம் 6,500 கடை வாடகை பட்பரி 1,170 ரூபாய் செலுத்தி ஒழுங்கான முறையில் கொரோனா காலத்திலே 2 வருடங்கள் நாடு ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையில கூட நாங்கள் இந்த வாடகை கட்டினாங்கள். அது கடை 31 கடையிலையும் ஒவ்வொரு ஊழியர்கள் உதவியாளர் அனுக்கிறோம். இந்த பாதத்திலும் எல்லா இளைஞர்கள் வாழணும் என்றதுக்காக. அது மட்டும் இல்லை, நகரத்தில் வருகின்ற மக்கள் எல்லாம் சேவைகளை வடிவாக பெற்றுக்கொள்ளணும் என்றதுக்காக நாங்கள் செய்கிறோம்.